அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை காவலாளி அஜித்குமார் வழக்கை தமிழக சிபிசிஐடியிடம் இருந்து டெல்லி சிபிஐ வசம் மோகித்குமார், டிஎஸ்பி மோகித்குமார் வசம் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்காங்க. இது தமிழக அரசின் மிகப்பெரிய தோல்வி. தமிழக அரசு குற்றவாளி நிகிதா பக்கம் நிற்கின்றதா என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, நிகிதாவை இன்னும் கைது செய்யாமல் இருப்பது இன்று வரையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப வன்மையான கண்டனத்துக்கு உரியது. சமூக நீதி என்றால் என்ன? அனைவருக்கும் பாரபட்சமற்ற நீதியை வழங்கப்பட வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். எந்த ஒரு பாகுபாடோ உள்ளால் வெளியால் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் பார்க்காம நீதியை மட்டுமே, உண்மையை மட்டுமே, நியாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இதுதான் சமூக நீதி. திமுக இந்த விஷயத்தில் பாரபட்சத்தின் அடிப்படையில் உண்மையாக செயல்படவில்லை. திமுகவின் நடவடிக்கை ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அண்ணா நகர் பாலியல் சிறுமி விவகாரத்தில் திமுக திருந்தவே இல்லை. இதையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுள்ளார்கள். அதாவது சமூக நீதி அப்படிங்கிறவங்க பேசுகிறவங்க அந்த விஷயத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஜாதியை ஒழிக்கணும், பாரபட்சத்தை ஒழிக்கணும், உண்மையை நிலைநாட்ட வேண்டும், நியாயத்திற்காக போராட வேண்டும். இதெல்லாம் எதுவுமே செய்யலை. இவங்களுக்கான ஒரு ஃப்ளேவர் தேவைப்படுது, ஒரு கொள்கை தேவைப்படுது, அவ்வளோதான். கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும் போராடுறாங்க, தமிழ் அப்படின்னு. அடையாளத்திற்காகவா, இல்லை இவங்க யார் அப்படிங்கிற காட்டவா? நீதியை நிலைநாட்டுங்க. நீதியை நிலைநாட்டலைன்னா எந்த ஒரு கொள்கையும் சாக்கடைக்கு தான் சமம். ஒரு சிறு சம்பவத்தில் கூட நேர்மையாக நீங்கள் செயல்படாமல் போனால் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் உங்களுக்கு தகுதியும் கிடையாது. ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு மிக அதிக அளவில் திமுகவின் மீது வைக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மனித உரிமை மீறல், பாலியல் குற்றச்சாட்டு, இதெல்லாம் திமுக மீது தவிர்க்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. திமுக ஸ்டாலின் அவர்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும். அடிமட்ட பிரச்சனையை பாருங்கள். உயர்மட்ட அளவிலையும் பிரச்சனை நடக்குது, நடுமட்ட அளவிலும் பிரச்சனை நடக்குது. அதாவது மகளிர் திட்டத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க, மகளிரை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அதே மாதிரி மனித உரிமை மீறல் பிரச்சனையும் தவிர்க்க பாருங்கள். அதாவது சரி செய்ய பாருங்கள், குற்றங்கள் நடக்காமல் இருக்க பாருங்கள். இந்த காவலாளி அஜித்குமார் இறந்து போனது திமுகவுடைய மிகப்பெரிய கரும்புள்ளி. சாத்தான்குளம் மேட்டரும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தது, இது திமுக ஆட்சியில் நடந்தது. 2026 தேர்தலில் நீங்கள் ஓட்டு கேட்கவே போக முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மக்கள் எல்லோரும் இந்த நடவடிக்கையை முழுமையாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுள்ளார்கள். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள்.